ஸோ ஹலோ மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. நம்ம கேரளாவுக்கு டூர் கிளம்பியாச்சு. கேரளாவில் எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா வர்க்கலா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொச்சிக்கு போகிறோம். கொச்சி எத்தனை மணி, 11 மணிக்கு அந்த சம்திங்கில் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி நடக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, யாராவது சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட்டுக்கான அவுட்ஃபிட் தான் எப்படி இருக்குது, சும்மா மாசாக்கணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் வேறு பிளான் எல்லாம் சூப்பராக போட்டிருக்கோம். யாரெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோட சேர்த்து ஒரு 7 பேர் நாங்கள் போகிறோம். ஜெனிஸ்டே, மைதி, நிதியாஸ் அப்படி இப்படின்னு ஒரு 5-6 பேர் 7 பேர்கிட்டே இருக்கும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அட்ராசிட்டிஸ் பண்ண போகிறோம். மறக்காம சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? அப்புறம் எனக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா, எனக்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் எல்லாருமே எனக்கு கரெக்டாக 9 அந்த சம்திங்கில் எனக்கு போட்டிருந்துச்சு. நாங்கள் 3 ட்ரெயின் அங்கேருந்து வருது, அப்புறம் இங்கேருந்து போகிறது, அப்புறம் வர்க்கலாவிலேருந்து கொச்சிக்கு போகிறது, எல்லா ட்ரெயினுமே புக் பண்ணி தான் நாங்கள் போகிறோம். புக் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நான் எவ்வளோ வருது ரேட் எல்லாமே நம்மளுக்கு அடுத்த ஒரு இதில் நம்மளுக்கு தெளிவாக எல்லாம் சொல்கிறேன். அங்கே வர்க்கலாவில் எப்படிலாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு தனி விழுந்துலாம் போடுறேன். இது நம்ம என்ஜாய் பண்ணுற விளாக நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, கிளம்பலாம். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். சரி, ஓகே, எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தேன், போகலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா என்ன, ஐயோ தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:10 ஆகுது. இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இப்போ தான் வந்துருக்குது. 2 hour இல்லை, கிளம்பிடல வடியில் தானே ஒரு வழியாக வந்தாச்சு ஸ்டேஷனுக்கு. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த ரூட் வழியாக போகணும். சரியா? அங்கே நம்ம அந்த சைடோட போனால் இந்த பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போய்ட்டுருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் நம்ம இப்படி போவோம். ஸோ இன்றைக்கான அவுட்ஃபிட் பார்த்தீங்களா? ஓகே, நம்ம இப்போ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நமக்கு ஏதோ D1 அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னால் சரி, நம்ம வந்துக்கிறோம். அப்போ ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் யாரெல்லாம் வர்க்கலா போயிருக்கீங்க மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. சரியா? மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெரிய மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி போகிறோம். என்னையுமே நம்மளாம் சிங்கிள் தாங்க. லைஃப் லாங் நம்ம எப்போவுமே சிங்கிள் தான். அப்போ ஜெனிஸ் வந்தாச்சு. இப்போ பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா? ஆக்சுவலாக நான் இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இது பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் இப்போ வந்துடும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா டவுனுக்கு வந்துருக்கு. அதான் பெரிய இதாகிட்டு. தங்கள் ஃப்ரெண்ட்கள் வர வேண்டாமா? ஹாய் சொல்லு. டீ குடிக்கலாம், டீ வாங்கிக்கலாம். நீ வசதி அவனை குடிக்கிறியா? நல்லா இருக்கா? 6 பேருக்கு இந்த டிராவல் டைம் வந்தாலே ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. இந்த டிராவல் டைம் வந்தாலே டீல கொஞ்சம் கடுமையாக இருக்கு. வீட்டுலாம் ஆனால் 10 ரூபாய்க்கு பரவாயில்ல தான். பரவாயில்ல, 10 ரூபாய்க்கு எவ்வளோ தானே கிடைக்கும். அவ்வளோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நெய்யாற்றங்கிற கிராஸ் ஆகி இப்போ போயிட்டு இருக்கோம். என்னது சரி, மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:55 ஆகுது. இப்போ பீச்சுக்கு அலௌடு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற இங்கே நிற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில். நாங்கள் பீச் சைடில் ஏதோ கிளிப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு சரி அப்படி நிலவரம் எப்படி இருக்காங்களோ அப்படின்னு நாங்கள் போகலான்னு கிளம்பியாச்சு. ஒரு ஆட்டோவுக்கு இங்கெல்லாம் 200 ரூபா வாங்குறாங்க. அவர் 10 ரூபா வர வச்சிருக்காரு. சரி போவோம் நம்ம. இப்போ வர்க்கலா நாங்கள் வந்தாச்சு ஃபைனலாக. வர்க்கலா வந்து எங்களுக்கு கிடச்சது இதுதான். பார்த்தீங்களா, வர்க்கலா வந்ததை பற்றி எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பயங்கரமா இருக்கும். இப்போ வர்க்கலம் இங்கே எல்லாமே இது போட்டு வச்சிருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை பீச்சில் என்ன பேர் இங்கே வாங்கல அண்ணா தானே இருக்கு. ஆனால் இல்லை உடம்புலாம் பீச் நல்லா இருக்கு. பத்தியா? ஆனால் நல்லா இருக்கு. இந்த எங்க ராசி என்னமோ தெரியல, போராடம் பூரா வழங்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பியும் அங்கேயே வந்தாச்சுன்னா ஒரே மழையாக பெஞ்சிட்டு கிடக்குதா. ஸோ இனி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலையில் ஒரு 6:15 தான் ட்ரெயின். ஆள் உட்காரு நீங்கள் பார்த்து உட்காரு. ஸோ ஒரே மழையாக தான் பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இல்லை நம்ம இது நம்ம அவன் பேச்சு இது பண்ணிக்கூடாது. நான் அந்த 2 மலையாளி பசங்க சொன்னதுனால தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். இது ஓகே. இது எவ்வளோ ரேட்டு? சாப்பிடணும்னா வாங்கும். இது நல்லா இருக்கா? அப்படி ஃபைனலி பார்த்தீங்கன்னா காஃபி வாங்கியாச்சு. அப்போ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:15 ஆகுது. இவன் பார்த்தீங்கன்னா 4:15 கடை ஓப்பன் ஆச்சு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள.
ஒரு கடை கூட கிடையாது, இந்த சரௌண்டிங் ஒன்றுமே இல்லை. பீச்சுக்கு போகலான்ட்டு கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 அந்த 1 போல வந்து லேண்ட் ஆகிட்டு இறங்கியாச்சு. அப்போ ஆட்டோ பிடிச்சி போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்கள்ட்ட கேட்டால் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது, பீச்சுக்கு போகணும் அப்படின்னு எப்படி ஏமாத்திங்களா 200 பிடிக்கிட்டான். நாங்கள் அங்கே பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போ நல்லபடியாக பீச்லாம் பார்த்தோம், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் தடுப்பு போட்டுச்சிருந்தாங்க. இப்போ வர இங்கே வர்க்கலாவில் கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா வெதர்லாம் சேஞ்ச் ஆகி மழை தான் நின்றுட்டு இருக்குது. எங்கள் நேரம் என்னமான்னு தெரில. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போ தான் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மழை வெளிச்சமாகலாம் இல்லை, அந்தளவுக்கு தான் கடை திறந்துச்சு. அந்த காப்பி குடிச்சோம், காப்பி மாதிரியே இல்லை, 10 ரூபா வச்சுருக்கோம். சரி ஓகே அப்படின்னு குடிச்சாச்சு. இனி அங்கேருந்து காலையில் நமக்கு ஒரு 6:15 போல் நமக்கு கொச்சிக்கு நமக்கு ட்ரெயின் நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ரொம்ப டயர்டாக இருக்குது. இனி போகக்கூடிய ட்ரெயினில் பற்றி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஒர்க்கெலாம் வந்திருக்கீங்க, உங்கள் அனுபவம் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணிட்டு தெரிஞ்சிச்சியா. நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒர்க்கெலாம் வரணும், நல்லா பார்க்கணும் இருந்துச்சு. பட் எங்கள் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது எங்களோட 2 பிளான் என்னென்னா, ஒன்று வர்க்கலா, ஒன்று கொச்சி, ஒன்றரலாம். அதனால் சரி ஓகே நாங்கள் மேலே நல்லா பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோக்காரங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்காங்க. நீங்களாக ஒரு பிளான் பண்ணி நல்லா விசாரிச்சுவாங்க. ஓகே இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒரு 6:10 6:15 போல் வரும். இங்கே ஒரே மழையாக தான் மிஞ்சிட்டு இருக்கு. நம்ம டயர்டாக இருந்த மாதிரி அங்கே போய் பார்ப்போம். ஓகே இந்த ட்ரெயினாக தான் நம்ம கிளம்ப. நம்ம இப்போ கிளம்பிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:20 ஆகுது. இன்னைக்கு வந்து ஒரு 52 போட்டு அங்கே போய் பார்க்கலாம். ஓகே வெதர் வேறு நல்லா ஒரு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, மழையாக தான் பெஞ்சிட்டு இருக்கு. 1 ஹவர் தூங்க ஆரம்பிச்சு. நாங்கள் அந்த நேரமா இந்த நேரமா மழை கைஸ் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஏன்ட்டு தரல நேரமாக என்ன பண்ணிட்டு தரல, மழையாக கொஞ்சம் நடக்குது. சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஓகே அந்த நேரத்துலேருந்து ஒரே மழையாக. இப்போ இந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் நாங்கள். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சாப்பிட்லான்னு வந்தாச்சு. இருக்குது பரோட்டா வேணும், ஐட்டமே சாப்பிடலையா, அதனால் பரோட்டா ப்ளஸ் ஏதாவது கறி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நமக்கு உடனே பஸ் கொடுத்துருங்க. அதனால் நம்ம நீ ஒன்றரை கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் அது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் எக் கிரேவி வாங்கி வைக்கிறோம். நம்ம சாப்பிட்டு வரலாம். பரோட்டா சூப்பராக இந்த மழை வந்து எல்லா ஸ்பாட்டையும் நமக்கு எடுத்துட்டுப்பா. நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே நம்ம அப்புறம் பார்க்கலாம். காந்தநாடு பஸ் ஏறியாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை போகணும். இங்கேருந்து டிக்கெட் ஒரு ஆளுக்கு 14 ரூபா. சரி ஓகே நம்ம கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்ப்போம். மழை பெஞ்சு நடக்கிறதான் சரியா இருக்குதுங்க. ஆமாம் இல்லை தூக்கிட்டு தான் என்ன இருக்குது. கொசுனாலே சரியா இருக்கும். சரி பார்ப்போம் அங்கே போயிட்டு அப்படியே இருக்குது அப்படின்னு. இப்போமே டைம் ஒரு 11:30 ஆகிட்டு. இப்போ டைம் கரெக்டாக 12 மணி ஆகுது. நான் கிளம்பிடுச்சு. காக்காநாட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மழை டைம்ங்கிறனால சும்மா இல்லை மழை அங்கே நின்று மழை பெய்யறனால பஸ் இருக்காதுன்னு சொன்னதுனால சரி ஓகே நேரம் ஆகிட்டு. அந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் போயாச்சு. நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் ஃபைனலாக நாங்கள் ஒன்றரை வந்தாச்சு. இந்த மலையில பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டத்தை பாருங்களாம். நாங்கள் தான் இப்படி திணறிட்டு கிடக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல கூட்டமாக தான் இருக்கு. நம்ம கீழே இறங்குனதோட நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வேன் மாதிரி கூட்டிட்டு வரதா சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்களா அந்த சைடில் கடைகள்லாம் இருக்குது. நம்ம இனிமே தான் உள்ள போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 ஆகுது. பார்த்தீங்களா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் லேண்ட் ரைட்ஸ்ன்னு போட்டு 11 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்புறம் வாட்டர் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 to 6 மணி வரைக்குமா. ஸோ இந்த சைடில் தான் அந்த ட்ரெஸ்ஸு கடை சாப்பாடு கடை எல்லாம் ஹையாக ரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு தெரியல, பார்ப்போம்.